ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏலகிரியில் வந்து தங்கக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதில் இருக்குது தங்கக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். 2 மணி நேரம் ஆகுமா. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இடத்த ட்ராப் பண்ணிடுறோம். நீங்கள் வந்தால் சுற்றி பாருங்கள். ஆனால் 350 ரூபா டிக்கெட்டு ப்ளஸ் வந்து கேமரா அலௌடு இல்லை. நம்மள பேர் ஏமாற வேணாம். நிறைய பேர் வந்துட்டு திரும்பி போகிறாங்க. கேமராவுக்கு மட்டும் 10,000 ரூபா கட்டணுமா? ஆமாம், கேமராவுக்கு மட்டும் 10,000 ரூபா கட்டணுமா. கேமரா நாட் அலௌடு. அதனால கேமரா எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஆமாம், கேமரா எடுத்துகிட்டு வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா அலௌடு இல்லை. காரில் வரவங்க உள்ளே போகிறாங்க, உள்ளே ரூம்லாம் ரூம் இருக்குல்ல. ஆமாம், அவங்க கேமரா எடுத்துக்குவாங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலகிரி போயிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பாதி போட்டிருந்தேன் ஏற்கனவே. இது வந்து ஃபுல் வீடியோ. உள்ள செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது வீடியோவில். உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 இடம் அந்த பேர்ட்ஸ் பார்க் போயிருந்தோம். அடுத்தது அந்த வீடியோ தான் வரும். செம்ம அந்த அக்வேரியம், அந்த பேர்ட்ஸு, உள்ள ஸ்னேக்கு எல்லாமே இருந்தது. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கன்னா, கண்டிப்பாக ஏலகிரி போனீங்கன்னா, இங்கே வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக 1 டே 2 டேஸ்க்கு நீங்கள் தங்கி இருந்து என்ஜாய் பண்ணோன்னா அருமையான இடம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க, போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் அது. ஆக்சுவலாக இது வந்து தங்கக்கோட்டைன்னாங்க. உள்ளே போகிறதுக்கு 350 ரூபா டிக்கெட்டு ப்ளஸ் வந்து உள்ள கேமரா அலௌடு இல்லை. கேமரா அலௌடு இல்லாமல் நம்ம போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகல. இதுக்கப்புறம் நாங்கள் இது வந்து ஒரு இடத்துக்கு போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க் நாங்கள் வந்துடலாம். ஐ லவ் பேர்ட்ஸ் பார்க். உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 200 ருபீஸ் டிக்கெட்டுக்கு உள்ளே போயிட்டு பார்த்தோம் பேர்ட்ஸ் பார்க்கில் என்ன இருக்கு. புரியல. ஓ, இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? ஓகே, எடு. ஃபோட்டோ எடுக்கணுமா? இல்லை ஃபோட்டோ தான் எடுக்கணும். இங்கே நின்று ஆஃப் பண்ணிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஆன் பண்ணோம். டிக்கெட்டு இது தனியாக டிக்கெட்டாண்ணா? வா, ட்ரை பண்ணலாம். இது என்னது? எனக்கு தெரியல. வச்சுருக்காங்க, நான் எதுக்குன்னே தெரியல. வா வா, இங்கே போடுறா. ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோன்னு நாங்கள் நினச்சோம், ஐயோ 200 ரூபா டிக்கெட்டு, அந்தளவுக்கு உள்ளே என்ன இருக்க போகுதுன்னு நினச்சோம். ஆனால் இங்கே அக்வாரியமே சூப்பராக இருந்தது. ஃபிஷ் எல்லாம் கலர் கலராக எக்ஸலண்ட்டாக பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது. இந்த சேனல் பார்க்குறவங்க தயவுசெய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரொம்ப ஜாலியான வீடியோ இது. நல்லா பார்த்தா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஏலகிரி போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்பாட்டு. 300 ருபீஸ். அங்கே வெளியில் 200 ருபீஸ் தான் டிக்கெட்டு. எக்ஸலண்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணி அருமையான ஒரு இடம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்ஸு, பேர்ட்ஸு அப்படியே நம்மளை வந்து உள்ளே போனோன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு போனால் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிளைமேட்டும் அவ்வளோ அருமையான கிளைமேட்டு. அங்கே நீங்கள் எப்போ போனாலும் ஒரே மாதிரி கிளைமேட் தான் இருக்கும். அவ்வளோ பக்காவான கிளைமேட்டு. மேலே போனோன்னே எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, இந்த மாதிரி இடம் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் நிறைய எடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உள்ளே எல்லாமே இருந்தது. ஒரு அளவுக்கு நாங்கள் 100% என்ஜாய் பண்ணோன்னா இந்த இடத்துல நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அடுத்து இதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. வெரி எக்ஸலன்ஸ் பிளேஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். ரொம்ப நியர்பை. இங்கேருந்து ஒரு 230 கிலோமீட்டர் தான்.
ஏலகிரி நம்ம போனோன்னா நாங்கள் பைக்லேயே போயிட்டு வந்தோம். உங்களுக்கு கார்லேயோ இல்லை பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ போகலாம். நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு இடம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு லைக்கை போட்டுருங்க தயவுசெய்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எதுவும் பண்ண வேணாமா? நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அது ரெக்கார்டிங் தான். ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாம்பை மேலே போட்டு விட்ருக்காங்க. பயமாக தான் இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்க்குவாங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது பெரிய பம்பா இல்லையா? இதுதான் பெருசா? அங்கே போய் சொல்கிறா ஒன்று நார்மலாக டைட் பண்ணக்கூடாது, நார்மலாக வச்சுக்கணும். கீழே போட்டுறாதா? அப்புறம் படத்தில் வர மாதிரி பாம்பு. எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. விஜய் வச்சுருங்க. நீங்கள் பிடிங்க பிடிங்க. வேறு எதாவது இருக்கா? வேறு இன்னொரு பாம்பு இருக்கு. கையில் வச்சுக்கிறீங்களா? அதான் எது? ரெண்டு பாம்பு. ஒரு கொட்டு கொட்டுவாங்க. கொட்டாதுல அது மலை பாம்புடா. ரெண்டுமே மலை தான். இதாம்மா வச்சிருமா. ரப்பர் பிடிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ தான் ஒரு ட்ரெஸ்ஸு கைட்டிகிட்டு இருக்காரு. ஓகே, தேங்க்யூ. இதான் இங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஒன்று மலை பாம்பு தான். இதுங்க என்னது? தூங்குது. அது இக்வானா பிடிக்கிறீங்களா? எல்லாமே அது இக்வானாவா? அப்படி பார்த்துட்டு உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போயிடுச்சு. அதை பிடிச்சி காமிக்கிறீங்களா? அது அப்புறம் நீங்கள் ஜாலியாக விளையாடுவீங்களா அது கூட? இது பேர் என்ன? இக்வானா. இக்வானா. அப்படியே அதையும் இதுவும் அதே தானா? இப்போ வேறு கலர் தான் வேறு. நீங்கள் உள்ளே போயிட்டு காமிக்கிறீங்களா? எடுத்து காமிக்கிறேம்மா. இல்லை அப்படியே பிடிக்கிறீங்க? அது அப்படியே உள்ளே போயிருக்கோங்களா? அப்படியே கூட எடுத்துக்கிட்டு தானே எடுத்துக்கலாம். இல்லை கை எடுக்கிறீங்களா? ஆ, உள்ளே போய் எடுத்துக்கலாம். இது என்ன பேரட்டு? அது உள்ளே இருக்குண்ணா. சும்மா உடம்பு. ஓ, என்ன பண்ணுறது? வச்சுட்டா வரும். வயிறு ஃபுல்லாக இருக்காது. காலையில் கொடுத்துருக்கீங்க. இல்லை, இது அப்படியே பிடிச்சிக்கங்க. அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணுங்க. எத்தனை வருஷம் வந்துச்சு? இது பாரு தானே. அப்படியே இது பண்ணுங்க. செம்மையாக இருக்குது. கூசுறா.
குடுக்குறது போதா சாப்பிட்டே தான் இருக்குமா? இது பாரு ஒன்று கடையெல்லாம் இது என்ன பேரட் இது? என்ன மாதிரி பேருண்ணா? தெரியல. எப்படி போயிருங்க? அப்படிங்களா? லேட் ஆகும், திருப்பி ஒரு யூட்டன் போட்டு வரணும். சரி, லாக். அது சாப்பிடவே மாட்டேங்குது, எடுத்து பிரித்து வச்சு அப்படியே போடுது. இல்லை தோல் உள்ளே இருக்குதா? பருப்பு சாப்பிடுது, தோல் வச்சுட்டு தெளிவாக உரிச்சு போட்டு உள்ள இருக்குது. இல்லை அது ஃபுல்லாக இருக்குது. அது டீஷர்ட், அது டீஷர்ட்டு. இன்னும் அந்த பக்கம் இருக்கா? சரி சரி, காலையில் பார்த்தீங்கன்னா சைன் கிடைக்குதுண்ணா? இது உள்ள போகலாமா? இல்லைண்ணா இப்படி தான் போகணும். ம் கூட்டி இருக்க? ஏய் கீழே வருது. டச் பண்ண கடிக்குமா? அது வேறையா? டச் பண்ணால் கடிக்குமாப்பா? வாட்ச முடியணும் போல இருக்க. கடிச்சிருமா? ஓ டேமேஜ் ஆகிடுமா? அதெல்லாம் கற்றுருமா? அப்படியா? ஐயோ அதை பிடிச்சிக்கிறேன். அது தூரமாக ஓகே. இதுவும் அதே வகையாக தானா? அது வருமா? இது ஜூம்லாம் பண்ண முடியாது தானே? அது அப்புறமா இப்போ பண்ண முடியாது. கோவம் வருது. ஒன்றும் இல்லை. பார்வையே தெரியலையே. பயங்கரமாக போய் உள்ள இருக்குது. எத்தனை எதிரியா? அது சாப்பிட போய் அவன் அப்படியே சொன்னாங்கல்ல. ஐயோ ரொம்ப உஷாராக இருக்கு இல்லையா? எங்கே உள்ள அங்கே உள்ள புரியுதா? வேணாண்ணா எப்படி ஃபோட்டோ அனுப்புறது? தூங்கிருக்கா? ஹாய், எப்படி இருக்கீங்கோ?
இங்கே அணிலா முயலா வருவ இதுவா பெரிய முயல் வேறு ஏதோ வெரைட்டி முயல் சொல்கிறது. முயல் தான், வேறு ஏதோ வெரைட்டி முயல், நம்ம ஊர் முயல் இல்லை. ஏதோ முயல், ஏதோ ஒரு முயல். ராமச்சந்திரா அவ்வளோ இருக்குதா? ஆமாம் போட்டுருக்காங்களே இப்போ. அது போட்டு ஒரு வருஷமா இல்லை. நீ எங்கே பார்க்க அதை பார்த்து எங்கேயாவது பார்த்துருந்தா தானே உன் கண்ணு வேறு எங்கேயாவது இருக்கா? முயல் அது எங்கே ஓடுற மாதிரி இருக்கு. அது குட்டி போகுது வந்து யார் வீடு எடுப்பார்? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒட்டகம் இருக்கு. இது வந்து ஈமோ கோழி தானே? ஆமாம், நெருப்பு கோழி. ஏய் ஈமோ கோழிடா. அதான் நெருப்பு. நெருப்பு கோழினா அது அங்கே இருக்கு பாரு, அதான் நெருப்பு கோழி. அது இல்லை, அது வான்கோழி. அப்படியா? ஏய் இது வித்தியாசமா இதில். ஏய் இது வரா ஆற்றுக்கு கிட்ட கிட்ட போய் அதை பிடிக்கும். பிடிக்குமா? ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். வளர்த்தா தான் காசுன்னு ஒரு காலத்தில் அவ்வளோ ஸ்கேம் நடந்தது. வளர்த்தானுங்க வாங்கி. நம்மளே சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன். அப்படியா? நான் சாப்பிட்டதில்லை. அப்படியே ஆட்டு. ஏய் ஈமோ கோழி, பான் கோழி, தொடங்கி கடிச்சிருமா? அண்ணா என்னண்ணா பண்ணுறீங்க அண்ணா? ஹலோ ப்ரோ, வாட் ஆர் யூ டூயிங்? இந்தா நடு, அப்போ கிட்ட நிற்கிறேன். நீங்கள் கடிக்கிறது நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடலாம். நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுறோம், கடிக்கக்கூடாது. என்ன எத்தனை வீடியோ பார்த்துட்டு கடிச்சிடும் டக்குன்ட்டு. கடிக்காது அது. ஐயோ பயமாக இருக்குது, கடிச்சிடும் போல தெரியுது. சாப்பாடு பரவாயில்ல, இங்கே வந்து 300ரூவா டிக்கெட்டுக்கு இது ஒரு 200ரூவா டிக்கெட்டு பரவாயில்ல. உள்ள நல்ல ஒரு ஃபன் இருக்குது. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஃபன் இருந்திருக்கும், எங்களுக்கு தான் தெரியல. ஆனால் இங்கே போனால் தானே தெரியும். அதானே, இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் உள்ளே வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஓகே. feeding. நான் போட்டேன் வெளியே போயிட முடியுதா? இதில் போடு, கரெக்டாக தூரமாக தூக்கி போடாதா. போடல 3 சான்ஸு, அப்புறம் நான் 3 சான்ஸ். ஓகேவா? நான் இங்கே போட்டுக்கிறேன், அது ரொம்ப ஹைட் ஆகுது. 3 சான்ஸ் போடல 2.
பழைய மேலே தூக்கி வச்சுருந்தாங்கன்னா தைரியமாக போடலாம். போட்டான் 3 சான்ஸில் 1 போட்டான் அதுபடி. பாலாஜி மாதிரி வந்துருப்பேன். வெளியே போப்பு ஒன்று இந்த வாட்டி கண்டிப்பாக போடுறேன். வெரி குட். இது 3வது சான்ஸ். போட்டான். வா. இதை ஜம்ப் பண்ணலாமே நம்ம குழந்தைங்க. பெரியவங்க ஜம்ப் பண்ணுறதாண்டா இது. அறிஞ்சிட்டு வந்துடும்டா. சரி வா ஜம்ப் பண்ணுவேன். கீழே யாரும் இல்லை வேற கேட்கறதுக்கு. குழந்தைங்களுக்கு உள்ளதுடா. பெரியவங்க ஜம்ப் பண்ணுறதா இது. அங்கே ஒரு ஓனம் எடுக்கவே இல்லை. அது ஒரு எங்கே கல் மேலே இதுவா? போகலாம். இது ஹெலிகாப்டர் இது உள்ள டயர்டான எடுத்து குச்சிக்கிறது. பேட்டரி அவுட்டு 30% தான். போகிறா 30. 10 மார்க்கு. உருடா போல இழுத்தா தானே போவோம். போகல காட்டு மாட்டிக்குது அது. காட்டு எப்படி இது ஒரே ஒரு ட்ரிப் பண்ணிடுறேன். ஒட்டவே இல்லை. அது நம்ம லைட்டாக பிடிச்சோன்னா இதுவாக மாட்டேங்குது. நல்லா இழுக்கணும் போல. அதை வந்து அந்த இது வரைக்கும் இழுக்கணும். நல்லா இழுக்கணும். இதில் உடச்சி வச்சுருக்காங்க. இது போக வேணாம். இது நல்லா போகும். சொல்ல உடஞ்சிருக்குல்ல. ஓகே என்னது இதுவா? லேக் ஜோன் இது தனியாக குட்டி பசங்க போட் ஹவுஸ் எங்கே இருக்கு? இதுவா? விஆர் ரைடு இதுவா? அது போட்டுடலாம். என்ன யூடியூப் ஜான் அண்ட் சன்ஸ். 100 சார்ஜ். வேறு என்னென்ன வீடியோலாம் ஓடுது இதில்? விஆர் ரோலர் கோஸ்டர், அண்டர் கோஸ்ட், டீப் சி, அண்டர் வாட்டர் எல்லாம் இருக்குது. ஒரு மூவ்மெண்ட் இருக்குமா சீட்டில்? இல்லை எல்லாம் மூவ்மெண்ட் சீட்லேயும் மூவ்மெண்ட் இருக்குது. ஜான் அண்ட் சன்ஸ். இது பழம் இது சாப்பிட்டு போடுறது மங்குஸ்தான். இதில் எது மங்குஸ்தான் போடுறது? அந்த அது கூட தெரியாது. அவங்க அது தெரியுமா? எவ்வளோங்க மங்குஸ்தான்? எவ்வளோ? 4 கிலோ நரம்பு வாங்கிக்கலாமா? நரம்பு நரம்பு ஒரு 4 கிலோ கொடுங்க. நல்ல பழமாக கொடுங்க. நீங்கள் விலை ஜாஸ்தியாக இருக்கு. எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கு. ஆஞ்சி போகுது. இங்கே சாப்பிட்றீங்க?
சாப்பிட்றது நல்லா பேட்டரி டோப்பு 22 இது வேஸ்ட் பண்ணலாம். ஆஃப் பண்ணு. இது மட்டும் எடுத்துகிட்டு ம் இங்கே வாங்கிக்கோ. வாங்க எவ்வளோ? புரியல. 2 பீஸ் கொடுங்க. எத்தனை? ஒன்று இது போடாமல் கொடுங்க. 1 மிளகாத்தூள் போடுங்க, 1 போடாமல். ஒன்று போடாமல் கொடுங்க. அது அப்படி. இன்னொரு பீஸ் கொடுங்க. இன்னொரு பீஸ் கொடுங்க. ஏரியா போகலாமா? இது ஏரி தான். போகலாண்டா. சாப்பிட்டு கூட்டு போகலாம். அதுதான் நான் நிறைய சொன்னேன். ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. அந்த போட் ஹவுஸில் நாங்கள் வந்து போட் ஹவுஸு நான் இவனா போட் ஹவுஸு இது போட் ஹவுஸ் இல்லை. இது வந்து போட்டு ரைடு. நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம். போயிட்டு வந்து பார்க்குறோம். இங்கே வந்து ஃப்ரூட் ஹவுஸ். இது போட் ஹவுஸ். அதுதான் நம்ம அங்கே போலையா? பஜ்ஜி போடுறாங்க. சிக்கன் பிரியாணி இருக்கு. சீத்தாப்பழம் காய் மட்டும்தான் இருக்குது, பழம் இல்லை. சீசன் இல்லை ப்ரோ. இருபது காய் தான், நிறைய காய் இருக்குது. இதுதான் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டோட பேக் என்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட். ஆஹா, அருமையான வியூ பாயிண்ட்டாக இருக்கே. இந்த பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்கு.